வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றான அன்னூர் மன்னீஸ்வரன் திருக்கோவில், அதாவது அருந்தவச்செல்வி உடனமர் மன்னீஸ்வரர் திருக்கோவில், அங்கே தான் நாம் இருக்கிறோம். கோயில் மிகவும் ரொம்ப பழமையான கோயில். பாருங்கள், கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுங்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கதவு வருங்க, அந்த காலத்துலேயே கட்டின கதவு, கோவிலோட கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கனால உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். பாருங்கள், கோபுரமெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ராஜகோபுரம் அதாவது இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ராஜகோபுரம் ஹைட்டாக இருக்குது, அதே நேரத்தில் அகலம் குறைவாக இருக்குது. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உண்மையிலுமே பிரமிக்க வைக்குது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே நாம் எல்லா கோவிலும் சுற்றியுமே எல்லாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் உள்ள கோவிலுக்குள்ளார ஈஸ்வரன் கோவிலுக்குள்ளாரையும் ஈஸ்வரி கோவிலுக்குள்ளாரையும் எடுக்கலை. நம்ம உள்ளே எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே கோவிலில் உள்ளே மூலவருக்குள்ளார வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நம்ம மூலவரோட இதில் வீடியோ எடுக்க கிடையாது. வெளியில் அவுட்டர்லேயும் சின்ன சின்ன சாமி கோயில் மட்டும்தான் நாம் எடுத்துருக்கிறோம். பாருங்கள், இங்கே இதுவும் ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்படுற, அதாவது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற ஒரு கோவில். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கோவில் கோபுரம் தாங்க உண்மையிலுமே பிரமிக்க வைக்கிது. அது என்னென்னா அகலம் குறைவாகவும் ஹைட்டாகவும் இருக்குதுங்க. பாருங்கள், கோவில் இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க. நல்லா நீட்டாக வேலைப்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்குது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கோவில் பாருங்கள், இங்கே கரடு கம்பம் இருக்குதுங்க. கோபுரத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா, இங்கே சந்திர பகவான் சன்னதி, சூரிய பகவான் சன்னதின்னு ரெண்டு கோபுரத்து இரண்டு மூலையிலையும் இருக்குதுங்க. கரடு கம்பம் கோவில். இங்கே சூரிய பகவான் சன்னதிங்க. இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே மாட்டு தொழுவமெல்லாம் இருக்குதுங்க. மாட்டு தொழுவை சுற்றியும் இருக்குது. நந்தி, அதுக்கு நேர் இதில் மூலவர் மன்னீஸ்வரர். பாருங்கள், மன்னீஸ்வரர் திருக்கோவில். நாம் இங்கே இருக்கிற கோயில், சின்ன சின்ன கோவில்களெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்குறோம். ஆனால் விநாயகர் பெருமான், ஆனால் நம்ம கோயிலுக்கு உள்ளார போய் எடுக்க முடியலைங்க. எல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு அங்கே ஒரு இது இருக்கிறன்னு சொன்னதுனாலையும், அதே நேரத்தில் நாமளும் மேக்சிமம் எந்த கோயிலுக்கு போனாலும் மூலவர் சிலை எடுக்கிறது இல்லைங்க. அவங்க எடுத்துக்கலான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எடுப்போம், இல்லாட்டி எடுக்க மாட்டோம். இங்கே அதுக்கு அனுமதி இல்லை. கோவில் சுற்றி மட்டும்தான் எடுத்துக்கணுன்ட்டாங்க. அதனால் நான் கோவில் சுற்றி மட்டும்தான் எடுக்கிறோம். பாருங்கள், கோவில் உண்மையிலுமே மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. கோவிலோட இட விலாசமெல்லாம் சுற்றியுமே பார்க்குறப்ப உண்மையிலுமே நல்லா இட விலாசமாக இருக்குது. கோபுரம் மூலவர் கோவிலுக்கு நேர் மேலே இருக்கிற கோபுரம் கொஞ்சம் அகலமாகவும் உயரம் குறைவாகவும் இருக்குது. ஆனால் அந்த ராஜகோபுரம் நல்லா பெருசுங்க. தென்னை மரத்து அளவுக்கு இருக்குது. பாருங்கள் கோபுரம். எங்கப்பா, இங்கே நாங்கள் மாட்டு தொழுவோம். சின்னதாக ஒரு தெப்ப குளம். இங்கே ஒரு கோயில். பாருங்கள்,
அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் இடம் விலாசமாக இருக்குதுங்க. கோவில் சுற்றியுமே இங்கே சின்ன சின்ன சாமிகளை வச்சுருக்குறாங்க. இங்கேயும் லிங்கங்களெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஒரு காலி இடம் சும்மா கல்யாணம் வைக்கிறதுக்குள்ள ஜம்மு மண்டபம் மாதிரி அருமையாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக சாமிங்க இருக்குங்க, சின்ன சின்ன சாமிங்க. இதுதான் ஈஸ்வரி கோயில், அருந்தவச்செல்லி இந்த இருக்கிற கோயில். இங்கே லைனாக சாமிங்க. நல்லா சிறப்பாக இருக்குதுங்க கோயில் பார்க்குறக்கு, அற்புதமாக இருக்குது. இங்கே இந்த கோயில்களை கண்டிப்பாக ஒரு முறை வந்தாகணும். இது வெறும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட கோயில்.